ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மஷ்ரூம் மட்டர் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அரிசிலாம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, சுருள் பட்டை தான் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, இதையும் சேர்த்துக்கலாம். இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஆயிலும் விட்டுக்கோங்க. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு பட்டை, ஸ்டார் அனைஸ் இருக்கு இல்லையா, அன்னாச்சி பூ, அது கொஞ்சமாக புட்டு போட்டிருக்கேன், பாதி போதும். ஒரு பிரியாணி இலை இது சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தக்காளி தேவை கிடையாது புலாவுக்கு, வெறும் வெங்காயம் மட்டும்தான். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நார்மலாகவே சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். அதுக்கப்புறமா சால்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. முழுசாகவே சேர்த்துக்கோங்க, கட் பண்ண வேண்டாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா உப்பு போட்டு தண்ணியில் ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோலெல்லாம் அந்த உரிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அந்த அடியில் மண் மாதிரி இருக்கும் அந்த காம்பில், அது மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, நீங்கள் வேணும்னா காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் லைட்டாக உப்பு போட்டு விசில் வச்சு அந்த பட்டாணி வேணால் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் பட்டாணி என்கிட்ட இருந்துச்சு, நான் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். மஷ்ரூமையும் பச்சை பட்டாணி நல்லா வதக்கி விடுங்க. கைவிடாமல் வதக்குங்க. இதுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை தொக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் சைடிஷ்க்கு. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம், பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன், பார்க்கும் போதே கலர் எவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவில் சமையல் வீடியோ மட்டும் இல்லை, வெளியில் எங்கேயாவது போனோன்னா வ்ளாக்லாம் பார்க்கலாம். அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1க்கு 1.5 எடுத்துக்கோங்க. நான் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் 1.5 டம்ளர் இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி அரிசி துளசி, இந்த அரிசி பேர் சூப்பராக இருக்கும். இது அடுப்பு பற்ற வைக்கும் போது ஊற வச்சா மட்டுமே போதும். 1 ஹவர் 2 ஹவர் அப்படிலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பு பற்ற வைக்கும் போது ஊற வச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நான் 1க்கு 1.5 தான் நான் தண்ணி எடுப்பேன். துளசி அரிசிக்கு 1க்கு 1.5, அரைக்கு 1, 2.5. நான் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர், அரை டம்ளர் வச்சு 3 டம்ளரை நான் தண்ணி விட்டுக்க போகிறேன். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதால் 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்குது. பச்சை வாசனை போனது தான் தண்ணி விடணும், இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே அடிக்கும். புதினா கொத்தமல்லியோடது நல்லாவே கைவிடாமல் வதக்கி விடுங்க. மஷ்ரூமில் எப்படி சுருண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கோங்க.
நான் சொன்ன மாதிரி தான் 3 தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு, நான் எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா தனி மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் உப்பும் காரத்துக்கும் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சு தான் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கலாம், நல்லா கொதிக்குது. இப்போ வந்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நார்மல் தீக்கி வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க. எந்த பிரியாணி அரிசி போட்டாலும் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக வச்சுக்கோங்க. இல்லைனா சீக்கிரமாக தண்ணி சுண்டிடும். உங்களுக்கு வந்து அரிசி வந்து அப்புறம் வேகாமல் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம். தண்ணியும் அரிசியுமா கரெக்டாக இருக்கும்போது நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். தம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் வேண்டாம், கரெக்டாக 15 நிமிஷம். நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, புலாவ், வெஜ் பிரியாணி எது செய்கிறதா இருந்தாலும் தம் போடுறதுக்குன்னா ஒரு 15 நிமிஷமாவது போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் தம் போட்டுட்டேன். இப்போ 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மஷ்ரூம் மட்டர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அரிசி பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. நான் வந்து ஆனியன் ரைத்தா கூட வந்து சைட் டிஷ்க்கு வச்சுக்கிட்டேன். சூப்பரான மஷ்ரூம் மட்டர் புலாவ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டால் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.